அன்பான இதயங்களுக்கு என் இனிமையான வணக்கங்க. நாம அந்த காலத்தில் கம்பு அதிகமாக சேர்த்துக்கிட்டாங்க. அது நார் சத்து, இரும்பு சத்து, நிறைய சத்துக்கள் இருக்குது. இப்போலாம் நாம் கம்பை நினச்சி கூட பார்க்கறதில்ல. இப்போ ஈஸியாக கம்பு பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு அரை கிலோவுக்கு கம்பு எடுத்துங்க. கல் இருந்தால் நீக்கிருங்க. நாம் தண்ணி சேர்த்து அரிச்சு சேர்த்த உணர வச்சோம்னா கம்பில் கல் நீங்கிரும். இதை மிக்சியில் சேர்த்து நல்லா பவுடராக பண்ணிக்கணுங்க. நைஸாக அரைச்சிக்கணும். அரைச்சி கருவேப்பிலை பொடி பொடியாக நறுக்கிங்க. சின்ன வெங்காயம் அதையும் பொடி பொடியாக நறுக்கிக்கிங்க. சோம்பு அதையும் சேர்த்துக்குங்க. நல்லா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சி சிறிதளவு மிளகாப்பொடி, காரம் அதிகம் வேண்டாம், குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க, லைட்டாக சுவைக்கு ஏற்ப உப்பு தேவையான அளவு நல்லா பிசைஞ்சி நாம் எண்ணெயில் பக்கோடாவாக செஞ்சு கொடுக்கலாங்க. ஏன்னா கம்பில் அவ்வளோ நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது. கிராமத்துலேயும் சரி சிட்டிலையும் சரி கம்பு எளிதாக கிடைக்கும். ரொம்ப சத்து வாய்ந்ததுங்க இது. நம்ம 2 நாளைக்கு 3 நாளைக்கு கூட வச்சுக்கலாம். பக்கோடாவாக செய்தால் கெடாமல் இருக்குங்க. சின்ன வெங்காயத்துலேயும் அவ்வளோ நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது. கருவேப்பிலையும் நம்ம தலைமுடி கருகருன்னு இருக்குங்க. அதிகமாக சேர்த்துக்கிட்டா நாம் இப்படி செஞ்சு வச்சிடலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. நம்மளும் சாப்பிட்லாம். ஏன்னா நார் சத்து இதில் அதிகமாக இருக்குது. ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இதை செய்வதற்கு. இத்துடன் மல்லித்தலையும் சிறிதளவு சேர்த்துக்குங்க. நல்ல வாசனையாகவும் சுவையாகவும் இருக்குங்க. மேலும் விவரங்களுக்கு ஈஸ்வரியின் 4 மூலிகை சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நாங்கள் நிறையா வீடியோஸ் போடுவோம். உங்களுக்கு உடனே வந்து சேருங்க. நன்றிங்க.